மேடைக்கு வர்றாங்கன்னா பெரியவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஆனா அந்த குழந்தைக்கு ஏதோ பண்பு சொல்லி கொடுத்திருக்காங்க, இல்ல சீஃப் கெஸ்ட் ஒருத்தர் போட்டு வச்சிருக்காங்க, அவர்கிட்ட ஒரு காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. அந்த என்னுடைய காலில் விழுவதற்கு முழு தகுதி படைத்தவன் நான் இல்லை என்றாலும் கூட அது ஒரு பண்பு, அது ஒரு பாசிட்டிவ் பண்பு. பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மாணவர்கள் மத்தியில் உரையாற்றியுள்ளார். பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதம் நேர்மையான முறையில் இல்லைன்னா அந்த குழந்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு நெகட்டிவ் டெண்டன்சி, நெகட்டிவ் மைண்ட் செட்ல தான் அந்த குழந்தை வளருவான். சோ நல்ல ஒரு சூழல், நல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல பாசிட்டிவான சிந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கான். காரணம் இந்து முன்னணி அமைப்பு பின்னாடி இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தையுமே பாருங்க, எனக்கு ஒன்றும் பெரிய வயசு ஆகலை, ஆனா என்னை விட பெரியவர்கள் மேடையின் மீது இருக்கிறாங்க. நான் எப்படி ஒரு குழந்தை மேடைக்கு வர்றாங்கன்னா பெரியவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஆனா அந்த குழந்தைக்கு ஏதோ பண்பு சொல்லி கொடுத்திருக்காங்க, இல்ல சீஃப் கெஸ்ட் ஒருத்தர் போட்டு வச்சிருக்காங்க, அவர்கிட்ட ஒரு காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. அந்த என்னுடைய காலில் விழுவதற்கு முழு தகுதி படைத்தவன் நான் இல்லை என்றாலும் கூட அது ஒரு பண்பு, அது ஒரு பாசிட்டிவ் பண்பு. ஒரு மேடைக்கு ஒரு குழந்தை வர்றாங்க, மேடையில அவர்களை விட மூத்தவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் வணக்கத்தை எப்படி சொல்றாங்க. நான் பார்த்த இந்த 12வதுல வந்த ஒரு குழந்தையும் கூட, ஒரு குழந்தை தவறாம எல்லா குழந்தையும் அந்த பண்போடு வந்து வெளியே போறாங்கன்னா அடிப்படையில் இந்த மண்ணில் இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு பண்பு விதைக்கப்படுகிறது. இந்த மனிதன் நாளைக்கு வெளியே போன பிறகு என்ன செய்தாலும் கூட அதுல ஒரு பண்பு இருக்கும், அதுல ஒரு நேர்மை இருக்கும். இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அந்த பண்பு பயன்படும். இன்னைக்கு பெற்றோர்கள் நாம் இந்த பண்பை ஊக்குவிக்கக்கூடிய முதல் கடமை நமக்கு இருக்கு. இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.